இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, பரிவன்புள்ள கடவுள். ஆம், இந்த பரிவு என்கிற நற்குணம் நம் வாழ்க்கையிலே வருகிற பொழுது அன்பு என்கிற ஒரு அதிசயம் வாழ்க்கையிலே நிகழ்ந்தேறி வருகிறது. இந்த பரிவுதான் மனிதனை முழுமையாக மனிதனாக மாற்றுகிற ஒரு தன்மையும் ஒரு நற்குணமும் அன்பு என்ற அதிசயத்தை ஒவ்வொரு வாழ்விலே உருவாக்கி விடுகிறது. எனவே பரிவன்பு உள்ள இறைவன் கடவுள் இன்று பரிவு என்கிற நற்குணம் நமது வாழ்விலே இருக்கிற பொழுது அன்பு என்கிற அற்புதத்தை வைத்து அகிலத்தையும் நாம் நமது வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு யதார்த்த உண்மையை சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து ஆண்டவரது பரிவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு பரிவு அன்பு மிக்க கடவுளாக விளங்குகின்றார். எப்படி என்றால், மக்கள் கூட்டத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் ஆயிரெல்லாம் ஆடுகளைப் போல் இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார். இங்கு பரிவு என்பது பரிதாபப்படுவதல்ல, மாறாக உடன் துன்புறுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மற்றவரின் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பார்த்து கொள்வது பார்த்ததால் தான் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் துன்பத்தை போக்கி இன்பமாக மாற்றுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தியில் சற்று மேலே வாசித்தோம் என்றால், அந்த மார்க்கு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தனது சீடர்கள் செய்து வந்த பணிகளை அவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்று நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. ஓய்வு பெற வேண்டும் என்று பரிவோடு இறைவன் அவர்கள் மீது பரிவை காண்பித்து அவர்களுக்கு ஓய்வு எடுக்க அனுப்பி வைப்பார். அதே போன்றுதான் இன்று இந்த நற்செய்தியிலே 1000 ஆடுகளைப் போல மக்களை கண்டவுடனே அவர்கள் மீது பரிவையும் இரக்கத்தையும் அவர் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். சீராக் ஞானம் 5:5 சொல்லுவது போல, ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது என்றும், அதனால் நாம் இயேசுவை போன்று இறை தந்தையை போன்று பரிவு கொண்ட மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளின் ஆணித்தரமான அறிவுரையாக இருக்கிறது. ஆம், அன்னை தெரசா அழகாக சொல்லியிருக்கின்றார், அன்பு தான் உன் பலவீனம் என்றால் உண்மையில் நீ தான் மிகப்பெரிய மனிதன் என்று சொல்லுகிறார். இந்த அன்பு என்ற பலவீனத்தை நமது வாழ்விலே அதிசயமாக கொண்டு வாழ்கிற பொழுது பரிவு என்ற உள்ளார்ந்த ஒரு அர்த்தமுள்ள ஒரு நற்குணம் நம்மில் பெறப்படுகிறது என்பது தான் இறைவனின் ஆணித்தரமான ஒரு உண்மையான வார்த்தையாக என்று நாம் உணர வேண்டும். ஆம், பரிவு என்பது அற்புதமான உணர்வு. இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து மனிதநேயத்தை காண முடிகிறது. அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு ஏற்பாடு, இவர்களுக்கு உணவு கொடுங்கள். ஏறக்குறைய 5000 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வயிறார உண்ண உணவு கொடுக்க ஏற்பாடு செய்கிறார். ஏனென்றால் இயேசு இறையாட்சி பற்றிய நற்செய்தி அறிவித்து புதுமைகள் செய்து வந்த சமயத்தில் மக்கள் சோர்ந்து இருப்பதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டார். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சோர்வு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாம் எதிர்பார்த்தவை கிடைக்காத போது, செய்து முடிக்க நினைத்த காரியம் முடியாத போது, நாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது, பிறரிடமிருந்து நாம் எதிர்பார்த்த உதவி கிடைக்காத போது நம் வாழ்வில் சோர்வு ஏற்படும். நாமும் இயேசுவை போன்று ஏழை எளியவர் தனிமையில் தவிப்போர் மீது பரிவும் இரக்கமும் அன்புணர்வும் கொண்டு வாழ வேண்டும் என்பது தான் இன்றைய அழகான அற்புதமான செயலாக வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. முதல் வாசகத்தில் அன்பின் மேன்மை அறிக்கையிடப்படுவது போல அந்த அன்பு அதிசய ஊற்றாக நமது உள்ளத்தில் பெறப்படுகிற பொழுது பரிவு என்கிற நற்குணத்தை வைத்து அகிலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் யதார்த்த உண்மையாக இருக்கிறது. இந்த பரிவும் இல்லாத காரணத்தினால்தாங்க இன்னைக்கு எத்தனையோ உறவுகள் சிதையப்படுகிறது. இந்த பரிவு என்ற நற்குணம் மனிதனிடத்தில் இல்லாதனால்தான் மனுஷனாவே கிடையாது, மனித தன்மை அற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே மனித நேயத்தை வளர்த்தெடுக்க பரிவு என்ற நற்குணம் வேண்டும். வெறும் கையில் இருந்த கொஞ்சம் சொற்ப அப்பங்களையும் 2 மீன் துளங்களை வைத்து 5000 பேருக்கு உணவு கொடுத்த கடவுள் எப்பேற்பட்ட பரிவுள்ளத்தோடு செயல்படுகிறார். நம்மில் எதிர்ப்பதை பரிவுள்ளத்தோடு பகிர்ந்து வாழ்வோம். ஆசீர்வாத நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது இரக்கமும் அன்பும் பரிவும் ஒவ்வொரு மனிதனையும் வழி நடத்துவது போல எங்கள் வாழ்வில் உமது அன்பின்
பிறப்பிடம் ஊற்றெடுத்து நாங்கள் பரிவுள்ளம் கொண்டவர்களாக பரிவு என்ற நற்குணத்தை எங்கள் வாழ்விலே செயலாக்கப்படுத்தி அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.